பெஸ்ட் கோமாளியே போயிரு. குக்கு கோமாளிக்கு. இதுக்கு வேணா ஆடிங்க சங்க போய் சேர்ந்துங்க. நான் போலீஸ் தான். He is a non-veg lover. என்னடா அதுக்குள்ள படிக்க சொல்லிட்டாங்களே. அரிசியே மாத்தி போட்டேன். எந்திரிச்சதே ஒரு 10 மணிக்கு தான் இருக்கும். நான் சும்மா தான் இருக்கேன். நான் தூங்கிட்டு இருந்தப்போவே நிறைய வேலை நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நான் தான் சும்மா இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷல் பண்ணிருக்கு? இன்னைக்கு பிரியாணி பள்ளிப்பாளையம். பள்ளிப்பாளையம் பிரியாணியா? என்ன பிரியாணி? என்ன பிரியாணினா சிக்கன் பிரியாணி. எங்க அப்பா எப்பவுமே நான்வெஜ் செய்யறப்ப கிச்சனுக்குள்ள தான் இருப்பாரு. ஏன்னா அவருக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். He is a non-veg lover. உனக்கு பிடிக்காதுக்கு பிடிக்குமே பிடிக்குமே. என்னடா அதுக்குள்ள படிக்க சொல்லிட்டாங்களே. படிக்க சொல்ல மாட்டாங்கன்னு பார்த்தா ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. அங்க என்ன பண்றீங்க அப்படின்னு முக்கியமானதை தர்றான். சீனி சாப்பிட்டு இருக்காங்க பாரு. என்ன பண்றீங்க? கையை பார்த்தா தெரியும். டேஸ்ட் பாக்குறேன். அந்த பள்ளிப்பாளையம் எப்படி இருக்கு? செமையா இருக்கா. இப்பவே சாப்பிட்டு முடிச்சிருவாரு இவரு. முடிக்கிறது எனக்கு வேணாம். நல்லா இல்ல, ஒரு நாத்தம் இருக்குது. இருந்தாலும் மனசு கஷ்டப்படும், அதான் சாப்பிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரியாணி பக்கத்துல பிரியாணி வந்துருச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆஹா இல்ல, நீங்க டேஸ்ட் தான் பாப்பீங்க. இல்ல டேஸ்ட் நாங்க பாப்போம். லைட்டா டேஸ்ட் பார்த்துட்டு தர முடியும். இல்லன்னா ஆமா, இன்னைக்கு வேற பிரியாணி செமையா வந்திருக்கும் போலயே. நல்ல யார் தெரியும். செமையா இருக்கா? நீங்க என்ன விட்டுட்டு சாப்பிடுறீங்க. இல்ல நல்லா தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொடுக்க முடியும். நல்லா இல்லைன்னா எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? நல்லா இல்லனாலும் நான் சாப்பிடுவேன். பிரியாணினாலே நான் தான் சாப்பிடுவேன். ஆமால, இந்த பேப்பர்ல எழுதுனாலே சாப்பிடுறேன். உன்னை விட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசினா வந்துட வேண்டியது. ஆமா நான் வரல. இந்த தனியா வந்து டேஸ்ட் பண்ண மாட்டேங்குது. பின்னாடியே வந்துடுது. அச்சிட்டாயாட்ட. நான் போலீஸ் தான். போலீஸ் அச்சிட்டாரு. அது அவனுக்கு தெரியாது. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா. பிரியாணி சூப்பரா இருக்குமா? 5 hours later. உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒன்று சொல்லணும். என்னது? இன்னைக்கு பிரியாணின்னு ஒன்று சாப்பிட்டீங்கல்ல, அது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதில் என்னது? மசாலா சரியா போறியா? இல்லை, அரிசியே மாற்றி போட்டேன். என்னப்பா சொல்ற? அரிசி மாத்தி போட்டியா? சீரக சம்பா பிரியாணி பண்ணலாம்னு நினச்சேன்னா சீரக சம்பாக்கு அந்த அரிசி போடல, பச்சரிசி போட்டுட்டேன். இதுதான் நான் மத்தியானம் சாப்பிடும் போது எனக்கு சாப்பிட முடியல. Flashback. சாப்பிட முடியலையா? நைட்டுக்கு எனக்கு பிரியாணி வேணாம். இப்போ நான் ஆப்பத்துக்கு சரி ஓகே ஆப்பம் மாவு ஆட்டலாம் அப்படின்னு நினச்சி பச்சரிசியை தேடிட்டு இருந்தேன். ஐயோ, இந்த அரிசி நம்ம வாங்கினமே காணாமேன்னு பார்த்தா நான் தூக்கி பிரியாணிக்கு போட்டிருக்கேங்க பேசிக்கிட்டே. அதான் நான் பிரியாணி செஞ்சிருக்கேன். நீலாம் வந்து பெஸ்ட் செஃப் இல்ல, பெஸ்ட் கோமாளியே போயிரு. குக்கு கோமாளிக்கு. இதுக்கு வேணா ஆடிங்க சங்க போய் சேர்ந்துங்க. என்னோட திறமைய பாருங்க. பச்சரிசியில பிரியாணியை முத்திரியா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். இருந்தாலும் மத்தியானம் டவுட் இருந்துச்சு. கோமாளியாவே போயிடு. ஆமா, புது டிஷ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, கண்டுபிடிச்சிட்டேன். எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல.